ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிப்பி அண்ட் நூடுல்ஸுக்கிட்ட போகிறோம். இவன் தான் நம்மளை கூட்ட அந்த ஸ்பாட்டுக்கு. அதான் வர்ற வழியில் என்ன சட்டி கொண்டு வர சொன்னான். வர்ற வழியில் கொண்டு வர சொன்னா வீட்டில் இருந்தால் நல்ல சட்டி கொண்டு வந்திருப்பேன். இந்த சட்டி தான் கிடச்சிச்சு. நாசமாக போச்சு போ. ஒன்றுலாம் போங்கல நீங்கள் செத்த போய் உங்களுக்கு கீழே ஒன்றுலாம் போயிடும் போங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கருப்பாக இருக்கிறமே தெரியும். ஆனால் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. அது என்ன நம்மளுக்கு தெரியல. இதான் நம்ம செய்ய போகிற அடுப்பு. தீப்பெட்டியா? இதான் அந்த அண்ணன் தீப்பெட்டி வச்சிருப்பாரு, அவர்கிட்ட போய் வாங்கிக்கோ. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கணும். வாழ்க்கை எப்படி போகிறது? நாசமா போகுது. எல்லாம் சோதனையா இருக்கு. கிளம்பிட்டோம் பாரு. சூப்பர் ப்ரோ. நக்கி வைக்கீங்களா? நக்கிலாம் பகவான் அது பின்ன பேர் வயசு நான் நக்குவான்னு நினைக்கிறேன். கரண்டியே கழுவியே கையால தானே திங்க போகிறோம். கிண்டுறதுக்கு கரண்டி வேணும். அதை போய் கழுவிட்டு இருந்தேன். நான் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான் பெருசு. கரண்டியை கூட கழுவாங்க. சீக்கிரம் தான் வாயன். இதையும் கையில அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு உடச்சிடாத அப்புறம் வீட்டு ஓனர் பார்த்துருவான். நீங்க அப்பல இருந்து இடத்தான் கத்துக்கிட்டீங்க. காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னச்சிய காற்று அடிச்சிட்டு இருக்கேன். ஆமாம். இல்லைண்ணே ஒன்றும் இல்லை, நினைச்சேன். ஒன்று நினைச்சு கெட்டாதான் போட்டு கிழிக்க போகிறேன். மண்ணெண்ணெய் இல்லையோ? இவனை ஊற்று கொளுத்து தீப்பெட்டி பத்தவையில. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிக்கிட்டு இருக்க. அடுப்பு பத்த இவர் கிழிச்சு தள்ளிடுவாரு. கிழிப்பாங்க எல்லாம் துண்டு பிடி அடிச்சு அதுக்கு என்ன சட்டியை பிடிச்சி தூக்குது. கை சுடுதுன்ட்டு இல்ல கை சுடுதுன்னா தூக்கி காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? என்ன பண்றது? ஐயோ வர்றானு. எதுல போய் பிடிச்சிட்டு வரவு வைன வரவு வைன. அந்த அடுப்பு எங்க இருந்து கிடையாது எடுத்தீங்க? கீழே கிடைஞ்சிட்டேன். அப்பா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிடிச்சிட்டு வா. புகை போடாதல. நீ வந்து கடைக்கடையா போய் அந்த புகை போட்டு ஆட்டே போற கும்பல்ல சேர்ந்தவன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இப்போ மேய் கிண்டி ஆகணும். நேரம் ஆகுது பாரு. 2 பிராண்ட்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். பிராண்ட் அப்படியே வெயில அதுல வெயில மேலவை இல்ல காணுமா பாரு. இல்ல நிறைய இருக்கும். நிறைய இருக்கு. ஊத்து ஊருக்காக சமைக்க போகுது. 2 இதால இருக்கு. காவலு ஏழு கொஞ்சோண்டு கம்மி பண்ணு போதும் வா. மண்ணுக்குள்ள சாரி வேற வேலை இல்ல. இதுக்குள்ள விட்டு கழுவு. அப்ப நீ தான் அள்ளி திங்கணும். திங்கியா? அவன் திங்க மாட்டானா? திங்க மாட்டேன். அவன் சொல்ல மாட்டான். மண்டை உடைச்சிரும். முட்டையை கொண்டு இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வெள்ளிக்கிழமை எதுவும் திங்காம இருக்கான் பாரு. வெள்ளிக்கிழமை நீ என்ன செய்ய? வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் தினமும் சாமி போய்யா கோயிலுக்கு? ஆமா நான் போவேன். நான் திங்க மாட்டேன். நீ திங்கறதுக்கு நீ அதிகம் மண்டல கொத்திரும். ஒரே கொத்தா கரண்டியை கழுவிட்டா இல்ல. அவன் மத்தனாதான் முட்டை திங்க மாட்டான். வாரத்துக்கு எத்தனை? செவ்வாய் வெள்ளி 5 நாள் தின்றுவேன். அது ஏன் செவ்வாய் வழி திங்க கூடாது? உங்க வீட்டுல தர மாட்டாங்களா? நீ திங்க மாட்டியா? நான் திங்க மாட்டேன். உங்க வீட்டுல தருவாங்க. உங்க ஐயா ஏன் நேரம் குடிப்பாரு. அடுப்பு தண்ணி மட்டும் அடுப்பை தண்ணி விட்டுறாங்க. இந்த காலு போட்டு பேச அடுப்பு அந்த தேர்ப்ப கேமரா குளிக்கிற பேருப்பாரு. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா ஒன்னாங்க மரத்துல டொங்க போட்டுருவோம். நே மரியாதை கட்டுவோம். ஒரு அளவு தான் பேசினேன். கழுவிட்டு வானே வயிறு பசிக்கு வயிற்றுச்சல் கிளப்பாதீங்க.
கை சுடுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். போறாங்கண்ணா. இல்ல மேல கீழே இருந்துச்சுன்னா கரண்டியோட போயிடுவோம்ல வீட்டுக்கு. தெரியாது கை. ஏய் நீ போலையா கரண்டி சண்டை இல்ல அடுப்பு கிட்ட வராதுல நவுண்டு போவோம். கரண்டி கழிக்கா இல்ல கரண்டி மட்டும் அடி அடிக்கிற மணி வீங்குறேன் கரண்டி கரண்டி சரி. வீட்டு கொடுத்தாங்க ஓட வந்துட்டாங்க வாட வந்துட்டாங்க வாடி அடிப்பாங்க நீ அடிவாங்க இல்ல அமைதி இல்ல மனுஷனை வச்சிருவேன் எவன் மூட லாண்டனால இங்க போய் அடுத்து கீழே நான் வீட்டுக்கு போனா எனக்கு எது ரெண்டு தூக்கிட்டு ஒன்றும் வரமாட்டேன் நம்பி நம்ம தப்பு பண்ணிட்டோம். சட்டியை கூட நம்ம நான் தப்பு பண்ணிட்டோம். பாத்திர கடைக்காரத்துக்கு போட்டா அந்த எனக்கு 20 ரூபா தந்துருப்பேன். எனக்கு தேவையாது இவன்ட்டெல்லாம் பேச்சுக்கணும்னு அவசியமே. இவனை கூட்டு வந்தது அவசியம் கிடையாது. தண்டை சோறு நீ எதுக்கு வந்திருக்க சாப்பிட ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க சோறு திங்க வேற எதுவும் என்ன கேக்குறா ஏண்டா ஏய் எங்களுக்கு தப்பு பண்ணிட்டோம். நம்மள தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி முட்டையை வதக்கி இருக்கணும். தலையோட என் முட்டையை ஊத்த வச்சுக்கிட்டு வேண்டாம். இது உடைக்க உன் வாயில ஊத்திக்கிறியா? உத்தரமா இருக்கு வவுத்துறான் முட்டை உடைக்க வாயில ஊத்திக்கிறியா? அவன் சொல்லி மண்டல உண்மையில வச்சு இல்ல அவிக்கான் இதுல எப்படி போடுற கழுவவே இல்ல அப்ப என்ன செய்ய ஏதோ கிட்ட முட்டை போட்டப்போ சரி கேமரா ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் பொது தண்ணி மாந்தாமே வச்சிடலாம். எப்போ கொதிக்கும்? கொஞ்ச நேரத்துல போய்க்கும். பிச்சிட்டேனா மாட்டிக்கிச்சா உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதி எப்படி இதெல்லாம் அனிருத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அவர் தான் இப்படிலாம் ஒவ்வொரு இடத்துலயும் இசை இருக்கு சொன்னாரு. இவ காய்கறிலாம் போட்டுக்கணும். காய்கறிலாம் உள்ள வைக்கல. மசாலா பாக்கெட்ல இல்லைன்னா நீ செத்த. இது ரொம்ப முக்கியம். சீக்கிரம் வேலையை முடிங்கல. அவன் காய்கறி வித்துக்குள்ள தேடுறான் மசாலா தேடுறான். இல்லையில காய்கறி இல்ல ஒரு படியா இருக்கு மாட்டுக்கு வச்சிருக்கல உள்ள தண்ணி ஒரு படியா இருக்கு. ஒண்ணுமே இல்ல. சும்மா தட்டிட்டால மசாலாவை இது பண்ண உடனே தான் தட்டணும் சொன்னேன். அது தட்டலாமா? அத போட்டேன்னு சும்மா தட்டலாம் தட்டுதான் எதை போடணும்? மண்ணை வெளியே தான் தட்டணும். ஒண்ணும் அப்பெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு எப்படி கிண்டணும். முதல்ல வந்து மசாலாவை போட்டு கிண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இதை போடணும். மண்ணை வெளியே தான் தட்டணும். மண்ணெலி நீட்டாம ஆத்து மண்ணை சமந்து தானே வீடு கட்டினேன். கேஸ் கொடுத்து உள்ள 3 மாசம் போயிருவேன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா. அழிஞ்சு போயிருவேன். இந்த எண்ணத்தை உட்காரு சமத்தை கட்டாம தட்டுறேன்ப்பா. தட்டாத இவன் கம்போட்டு கிண்டிடுவான் போல. அவனுக்கு தண்ணி ஃபுல்லா ஆவியாகி வெளியே போகணும். அதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான். அங்கதான் ஆவியாகி அவளும் தண்ணி நம்ம கை வச்சு வெட்டி போடும். மண்ணில் கை வச்சு தண்ணியில வச்சுட்டு இருக்கோம். தூக்கிட்டு மூஞ்சில வச்சிடும். சரியா நே ஒரு அளவு லைஃப்ல இருந்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். சந்தோஷமா தான் இருக்கேன். வேற என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு. உங்களுக்கு புரியாதா? எனக்கு புரியாதாடா? அந்த மூஞ்ச பார்த்து பேச. சரியா தண்ணி எரியுது ப்ரோ. ஜெய்ஹிந்த். கிண்டி தானே சொல்லிட்டேன். நீங்க சவுண்ட் மட்டும் போடாதல. சத்தியமா அசிங்கமா இருக்குல்ல. அது கையில வச்சுக்கலாம். போட சொல்ல பச்சா போடும். கையில வச்சுக்க. பொடியவே லாஸ்ட் போட வேண்டிய பொடியவே ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. காலில் ஊற்றிடாத செத்துரும் நீ அடிபட்டு. காய்கறி எல்லாம் அடிச்சு போடுவோம்ல. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல இது கையில வச்சுக்கிறேன். இருக்கு. அடுத்த பாக்கெட் இல்ல அது இப்படி உருட்டி விடணும். நம்ம கிண்டதை பட்டு ஆடியன்ஸ் துப்பிட்டு போயிடுவாங்க. அமைதியா இல்ல இப்ப செருப்பு கலத்தி சமையல் இறைக்கு சரியா பாருங்க. அடுத்த பாக்கெட்டு கண் வெறிக்கப்பா செவனப்பா. அடுத்து தீ எரியுதோ. யாருல உன போட சொன்னா? உருட்டில உடனே சொன்ன மாதிரி இப்படி கையில இப்ப உருட்டிதான் ஒண்ணு வீடு ஒட்டி விட்டாச்சு பாருமா. எல்லாம் இவனை வச்சு என்னதான் செய்ய? எப்படி சுத்தி விடணுமா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.
இதெல்லாம் திங்கணுமா? திங்கணும். சட்டி நான் திங்க மாட்டேன். ஆள திங்க மாட்டேன். உருட்டி விடணுமா? உருட்டி முடிஞ்ச பிறகு இதை இப்படி உருட்டி விட்டா உருட்டி விடு. அவிச்சா திங்க போறா. உடச்சி ஊத்துடா. இந்த உடச்சி ஊத்துனேன் அண்ணே. அடுப்புக்குள்ள வைப்போம், வேகவும் வைங்க. இல்ல முட்டையோட அருமை தெரியுமா? தெரியாது. அவனுக்கு அது உனக்கு போட தெரியுமா முட்டை? ஆம்லேட் ஆஃப் ஆயில் கலக்கி சும்மா அடிச்சு போடுவேன். நெத்த அடிச்சு போடுவேன். நல்லா வீட்டுல ஃபர்ஸ்ட் நல்லா இல்ல பாரு. அதான் ஃபர்ஸ்ட் மசாலா போட்டேன். ஆனா எப்படி? பொக்குதுல சல மாதிரி நிக்க. இல்ல பொங்கல் பொங்கல் விடு. நம்ம என்ன பொங்கலாத்து பொங்கலுக்கு எல்லாம் கிண்டி விடுங்களே. கரண்டியை தொட முடிஞ்சா நான் தொடாம இருக்கேன். சுடுதுல்ல கரண்டியை கொண்டு அவசரத்துக்கு தாண்டிட்டு இருக்கேன். நீ வேற. அப்போ அப்படியா கிண்டிகிட்டே இருக்கேன் கிண்டிகிட்டே இருக்கேன். நல்லா ஸ்பைசியா வரணும். இல்ல அதெல்லாம் எடுக்காத பக்கத்துல கொண்டு வரதுல செய். எவன் பேச்சையும் கேட்காத, மனுஷன் பேச்ச கேட்கவே கேட்காத. கட்டி இறக்க போச்சு எடுத்துக்க. கரண்டி கிட்ட கொண்டு வர அப்படி அண்ணன் இருக்கா? அவன் எதுக்குல இல்ல வரா? பால் பாண்டி என்னதெல்லாம் பேசுறானோப்பா. விறகு வேணும்ல, விறகு. சட்டை எடுத்து உள்ள போடு. வேற சுத்தி வரவுதான் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் காணாதுல, அதெல்லாம் இது அணைஞ்சு இந்த போயிடும். சோறா போங்க பாரு காணாதுங்க. இதை எப்படி அணையும்? பச்சையா திம்பியா இத திங்க. அது அணைஞ்சு போங்களேன். இதையெல்லாம் அணையுது. அது அணையும். ஓலை அது ஓலதான் அணையுங்கிறேன். மிதிக்கிறேன் அடுப்பு பறக்க விட்டுறாத. இல்ல 2 கம்பு நோடிச்சுட்டால சும்மா நிக்காதல. ஒரு வேலை மாரி இருக்கீங்க. இல்ல தள்ளி போய் சண்டை போடுங்க. காடுபாட மலர் போயிட்டேன். இல்ல எங்க பாரு சொன்னா கேட்கானா மொத்தமா கொளுத்திட்டான். ஏய் இதே பாக்கல. இல்ல மிதிக்கிறதான் எனக்கு நேரம் மிதிச்சு விட்டுறாத. ப்ரோ மேகி கருவுது. ஓ அது ஆல்ரெடி கருவிட்டு தான் ப்ரோ இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. சட்டி ஏற்கனவே கறிதான் இருந்துச்சு அந்த இதுல உள்ளது. இல்ல பிளாஸ்டிக்கே அடிக்க நீ வந்து உள்ள எடுத்துட்டு வாங்க. இங்க வந்து நாட்டை அடிக்க வந்த நெகிழி. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அதையே எடுத்து போல உள்ள வைல. நல்லா இருக்குண்ணே. சாப்பிட மாட்டேனா நான் இப்போ போகலாம் தான் முடிஞ்சு. நீங்க தான் சாப்பிடணும் 2 பேரும். அதான் செல்லகுமார் வந்து முட்டை ஊத்துனா சாப்பிட மாட்டேன். அவன் வந்து நான் வெஜிடேரியன். அதனாலதான் இது கொண்டு வந்தேன் முட்டை ஊத்துற. இந்த வீட்டுல 2 நாய் வளர்க்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அடி வச்சிருவோம். அது வந்து நாய் வந்து நீயும் அவனும் தான். நாய்க்கு கிட்ட கம்பேர் பண்றியே நீ. நாயோட மோசமான இது. சீக்கிரம் கொண்டு வாடா. உடைக்கேன்டாமா உங்க இப்படி பாய் வந்துற எனக்கு. தீ அணைஞ்சு போகுது. தீ அடைஞ்சிட்டா என்ன செய்ய? ஒண்ணுமே பண்ண முடியாது. மாட்டி சோலையை தூக்கி உள்ள போடு. இதுதானே நீ ஃபர்ஸ்டே நான் போட வேண்டியதுடா. ஃபர்ஸ்டே போயிட்டுனா பாரு எல்லாம் போயிடும். உள்ள போடு கும்பாடுக்குள்ள போடு. அதை எடுத்து போடு. வேற வெளியே பிடிச்சிருந்தா பாரு ஒண்ணுமே பண்ண முடியாது. கை பிடிச்சிட்டு வெளியே இப்படி வைக்கிறவங்க தீ உள்ள பிடிச்சிட போகுது. தோட்டக்காரர் கொளுத்த போறாரு. என்ன கால் வலிக்கினேன். எலும்பு முட்டனே வேற ஒண்ணு இல்லை. நான் எலும்பு ஒண்ணுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு மேல அந்த இடத்துல உட்காந்து நம்ம தீ பிடி. காலைல ஊத்துறீங்கண்ணே. நீங்க இந்த சமையல் பண்றமே இல்ல. இத பார்த்தாலே ஜாப்பனீஸ் மேகினே அப்படி திங்கிய மனசு வராதுல்ல. சாப்ஸ்டிக் தெரியுமா? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுறப்பா. அந்த பெரிய சமையல்காரமே ஸ்டைலா கிண்டிட்டு கிடக்கு. திங்க மனசு வருமா? தெரியுதுல்ல. இப்பவே கிளம்பிடுமா வீட்டுக்கு. எப்படி திங்க வச்சிருவான். உட்காருங்க. முட்டை ஊத்துனா முட்டை ஊத்துனாதான் நீங்க திங்க மாட்டேன்னு சொன்னீங்க. முட்டை ஊத்தாம படியெல்லாம் இருக்கு.